இன்னைக்கு நான் மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். ஸோ வெல்கம் டு கார்த்தி யோகா. நான் உங்கள் கார்த்தி. யூஸ்வலாக இந்த மட்டன் கிரேவிலாம் செய்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்போ டக்கு டக்கு டக்குன்னு 2-3 நிமிஷம் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்தாங்க மட்டன் கிரேவின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் உண்மையாலுமே செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது செய்யும் போது தான் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். நிறைய பேச்சுலர்ஸும் புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. பட் உங்களால் டைம் காரணமாக முடியாமல் கூட போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 எடிஷன் எடுக்க போகிறேன். ஒன்று அன்கட் எடிஷன், இன்னொன்று எடிட்டட் எடிஷன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ரொம்ப நேரமாக இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு அன்கட் எடிஷன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் எடிட் பண்ணாமல் கட் பண்ணாமல் முழுமையாக ஒரு மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், செய்யும் போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு சொல்லிட்டு ஒன்றொன்றையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி யோகாவில் நடுவில் இருக்க ஹெல்த் டிப்ஸும் சேர்த்து சொல்ல போகிறேன் நான். இது அன்கட் எடிஷன். எடிட்டட் வெர்ஷனு சின்ன வீடியோவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்ட்டு எப்படி செய்யலாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் இன் டு மட்டன் கிரேவி. ஸோ இந்த மட்டன் கிரேவிக்கு நமக்கு தேவையான பொருள் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு மட்டனுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் வேணும், தக்காளி வேணும், இஞ்சி பூண்டு வேணும், அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மாதிரி வேணும், அப்புறம் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரிலாம் கூட தேவைப்படும். இப்போதைக்கு நான் எடுத்துருக்கிறது 1/4 கிலோ கறி. இப்போ நான் கறியை அலசுகிறேன். சில சமயத்தில் கறியை நீங்கள் மஞ்சத்தூள் லைட்டாக கொட்டி அலசுகிற மாதிரி இருக்கும். அதையும் செய்கிறேன் நான். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாம் எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அதனால் கிச்சன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்கு. இல்லாட்டி நான் ஒரு பொருள் எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா அங்கிட்டு இங்கிட்டு இடிச்சுக்கிட்டு தம்பி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறப்பா அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் அதுவும் இல்லாமல் எந்தெந்த பொருள் எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்காக நான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு இந்த கறியை கொஞ்சம் லைட்டாக அலசி தண்ணியை ஊற்றுங்க. நான் இந்த வேலை இங்கிட்ட வேணால் ஊற்றி காமிக்கிறேன். கறி சிங்கில் போயிடக்கூடாதுங்க, போச்சுன்னா மாறிடும். திருப்பி இன்னொரு தடவை அலசுறேன். ரொம்ப தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா கறி சலசலன்னு போயிடும். அதனால் லைட்டாக மட்டும் ஊற வச்சுட்டு அலசிட்டு டக்குன்னு அலசிடுங்க. நான் வாங்குகிற கறிக்கடையில் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணியிருப்பாங்கங்கிறதுனால நான் அப்படியே எடுத்து போடுறேன். சில கறிக்கடையில் எப்படின்னா உங்களுக்கு ஆட்டுடைய முடி இருக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே மரத்துகள்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து பிச்சு போட்டுடணும். கொஞ்சம் மெனக்கட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தான் எடுத்து போடணும். நீங்கள் மரத்தூள் கொஞ்சம் இருக்குது, எடுத்துருவோம், க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஆட்டுக்கறியோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஆட்டுக்கறி ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுடைய மூளைக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய தோல் மினுமினுப்பாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, அண்ட் எலும்புக்கு, பல்லுக்கு, முடிக்கு, அப்புறம் சதைக்கு, எல்லா இடத்துக்கும் ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் இதயத்துக்கு கூட நல்லது. பட் டாக்டர்லாம் சொல்லுவாங்க மட்டன் சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்ட்டு. டாக்டர் சொல்கிறது உண்மை தான். அப்போ நீ என்னப்பா மாற்றி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறது உண்மை தான். மட்டன் நீங்கள் அளவாக சாப்பிட்ணும். இன்ஃபேக்ட் ஆண்மை தன்மைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், பெண்களுக்கு அவங்களுடைய பெண்மை தன்மைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவது. கொஞ்சம் முடி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆட்டோட முடி இருக்குங்க, அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லாட்டி அந்த முடி வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னும் இருக்குப்பா. சில சமயத்தில் மரத்தூள் இருக்கும். இந்த அந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம கறிக்கடை வெட்டுவாங்க பார்த்தீங்களா, மர மரத்தை ரெண்டாக வெட்டி அதை நிப்பாட்டி வச்சு அதில் தான் கறி வெட்டுவாங்க யூஸ்வலாக. இப்போ மாடர்ன் சிட்டிஸ்லலாம் நிறைய மாறிடுச்சு, மிஷின் வச்சு வெட்டுறாங்க. அந்த காலத்தில் கட்டையை வச்சு தான் வெட்டுவாங்க. சம்டைம்ஸ் அந்த கட்டையோட தூள் கூட வந்து இந்த கறியில் போய் ஒட்டிக்கும், எஸ்பெஷலி இந்த கொழுப்பு பகுதியில் போய் ஒட்டிக்கும். அதை நம்ம பார்க்காம தின்னுட்டோம் அப்படின்னோம்னா சாப்பிடும்போது கொஞ்சம் மரத்தூள் வந்து வாயில் மாட்டோம். வீட்டில் செய்கிறதுனால இவ்வளோ மெனக்கெட்டு செய்யணும். கடையில் நம்ம சாப்பிட்றோன்னா அதெல்லாம் கண்டு விட மாட்டோம். ஓகே, நிறைய முடி இருக்குது, அதை அப்படியே பிச்சு போட்டுருக்கேன். 1/4 கிலோ கறிக்கு எவ்வளோ வேலை பாருங்கள். முடி வர மாட்டேங்குது கொய்யால. ஏய், ஓ, முடி தெரியுதான்னு தெரில. இந்த கறியில் சாதாரணமாக முடி இருந்துச்சுன்னா எடுத்துடலாங்க. அது போய் கொழுப்போட கொழுப்பாக போய் ஒட்டிக்கும், அதை எடுக்கிறது கஷ்டம். இதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். சில சமயத்தில் கடையில் வந்து சாப்பிடும்போது சாப்பாட்டில் மட்டன் பிரியாணியில் முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருப்போம். அது மனிதரோட முடியாக கூட இல்லாமல் ஆட்டோட முடியாக கூட இருக்கலாம். ஏப்பா, நல்லா ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குதுங்க. என்னுடைய பெரும்பாலான நேரம் இந்த ஆட்டில் இருக்க முடியை பிடுங்குறதே வேலையாக போயிடும் போல இருக்கே. ஓ மை காட். ஓகே, இதை போடு. இது முதுகுத்தண்டு ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும், முடியலை. ஈரல் துண்டு இதுலேயும் முடியலை. இன்னொரு ஈரல் துண்டு கூட ஈஸியாக கிடச்சிருங்க. ஈரல் வந்து லிவர், சவுறு தான் கிடைக்காது, விச் இஸ் ஸ்ப்ளீன். ரத்தம் கம்மியாக இருக்குது, அயன் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளீன் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க. அதாவது ஆர்ட்டுடைய செவரொட்டின்பாங்க. ஒரு ஆட்டுக்கே இவ்வளோண்டு தான், சின்னூண்டு தான் இருக்கும். ஆனால் ரத்த குறைபாடுனா அதுதான் சாப்பிட சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் போய் கடையில் கேட்டாலும் ஸ்ப்ளீன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சத்து உள்ளதுங்கிறதுனால ஒன்று கடைக்காரங்களே எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப நிறைய கறி வாங்குறவங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஒரு ஆட்டுக்கு ஒரு ஸ்ப்ளீன் தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஆடை வெட்டினா கூட செவரொட்டிங்கிறது தமத்துன்னு தான் கிடைக்கும். நான் ஒரு நாளும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்ருக்கேன், செவரொட்டி இருக்கான்ட்டு. கடைக்காரர் போயிடுச்சுப்பா அப்படின்னே சொல்லுவார். ஒரே ஒரு முடி இருந்தால் கூட போதுங்க, அது கொழுப்பில் போய் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சோங்க, ஆட்டோட கொழுப்பில் போய் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சோங்க, அது எடுக்கிறதுக்குள்ள போதும் நேரம். ஓகே,
கழுவியாச்சு, ஆல்மோஸ்ட் கழுவியாச்சு. ஓகே, குட் குட், ஆல்ரைட், குட். நல்லா கழுவியாச்சு. ஃபைனலாக இன்னும் ஒரு தடவை கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆர்டர் கறி சமைக்கிறதுக்கு தயாராகிடும். போட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவுறேன். எதுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இயற்கையான ஒரு கிருமி நாசினி. வெளிநாட்டிலலாம் இந்த மஞ்சத்தூளுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கிறாங்க. நம்மளுடைய மஞ்சத்தூளுக்கு ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான மகத்துவம் வாய்ந்தது இந்த மஞ்சத்தூள். இன்னொன்று, ஒரு நாட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் உப்பையும் போட்டு கழுவிக்கிறேன். ஒரு நாட்டுக்காரங்களுக்கும் அந்த கோலன் கேன்சர்னு வரும். கோலன்கிறது பெருங்குடல் கேன்சர் நிறைய நாட்டுக்காரங்களுக்குலாம் இருக்குது. ஆனால் இந்த இந்தியர்களுக்கு பெருங்குடல் கேன்சர் வந்து அந்தளவுக்கு இருக்கிறதில்ல. இப்போ இருக்குது, அது வேறு விஷயம். பட் போன ஜென்ரேஷன் வரைக்கும் பெருசாக இருக்கிறதில்ல. என்ன காரணம்னு பார்த்தா இந்த மஞ்சத்தூள் தான். இயல்பாகவே நம்மளுடைய சாம்பார், சாப்பாடு, ரசம் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால இந்த கோலன் கேன்சரை பல ஜெனரேஷனாகவே நம்மளோட மரபணு ரீதியாகவே வந்து வரவிடாத அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் அவசியம் மஞ்சத்தூள் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஓகே, சரி, கழுவியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, எலும்புக்கு தூக்கி போட்டாச்சு. ஸோ இந்த கறி சமைப்பதற்கு ரெடி ஆயிடுச்சு. இருங்க, கறி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்ல தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடுங்க. நல்லா புழிஞ்சு தண்ணி எடுத்துருங்க. ஓகே, இதோ பாருங்க, தெரியுதா? இதுக்கு மேலே சார்ஜை கீழே கொட்டிடும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா, கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 4 விசில். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா, இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதை உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸ்டோவ் ஒயிட் கன்ஃபியூஷன். ஓகே, கறிங்களா, முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான், போதும். இந்த தண்ணி நம்ம பின்னாடி யூஸும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஆல்ரைட், 1 செகண்ட். இப்போ செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் நான் சார்ஜ் போட்டுகிட்டே உங்கள் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, தெரியலண்ணா, தெரிஞ்சு தானே ஆகணும். ஓகே, குட். ஸோ இதில் தண்ணியை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தூக்கி போட்டு, சும்மா லைட்டாக மஞ்சத்தூளை போட்டு, அப்புறம் இவ்வளோண்டு மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் அடிக்க வைக்கணும்.
பேரலாக இந்த வெங்காயம் வெட்டுறது எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, குக்கரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குக்கரோட விசில் வேலை செய்தாங்கிறத பார்க்கணும். சரியாக வேலை செய்யணும், அடிச்சு தூக்கி போட்டோம். நம்ம தண்ணி வருது, விச் மீன்ஸ் குக்கரோட விசில் வேலை செய்யுது. குட். ஓகே, நான் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கிறேன். லைட்டாக. ஓகே, இப்போ பற்ற வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். குட். ஸோ பற்ற வைக்க விடும். பற்ற வச்சு 4 விசில். அந்த 4 விசில் முடியறதுக்குள்ளார ஒரு 1/4 கிலோ கறிக்கு ஒரு 4 வெங்காயம், 7 வெங்காயம், ஒரு 150 கிராம் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அப்புறம் 150 கிராம் தக்காளி எடுத்துக்கிறேன். எடை மிஷின் வச்சுருக்கேன் நான். 150 கிராம் தக்காளி, 150 கிராம். ஓகே, 160 கிராம் தக்காளி. முன்ன பின்ன அளவு குறையும், அது பிரச்சனை இல்லை. இதில் ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக டைம் எடுக்கிறது இஞ்சி பூண்டு தான். யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி போடுவாங்க. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தட். எது வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக சமைக்கணுங்கிறதுனால பூண்டு எல்லாத்தையும் மேனுவலாகவே உரித்து செய்கிறேன். ஓகே, அண்ட் ஒன் செகண்ட், சார்ஜ் ஓடுதாங்கிறத பார்த்துக்கிறேன். கேமரா ஓடுதா, சார்ஜ் ஓடுதா? ஓகே, சும்மா ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி, ஆக்சுவலி பெரிய பல்லு பூண்டாக இருக்கிறனால என்னால் ஈஸியாக உரிக்க முடியுது. சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஈஸியாக உரிக்க முடியாது. பூண்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 பல்லு பூண்டாவது நம்ம சேர்த்துக்கணும் ஏதோ ஒரு வகையில். ஆனால் எந்த ஒரு பூண்டும் நீங்கள் பச்சையாக சாப்பிட்றாதீங்க. இதில் இருக்க அசிட்டிக் தன்மை நம்மளோட வயிற்றை எடுத்துரும். அதனால் எப்போ நீங்கள் பூண்டை சாப்பிட்றதா இருந்தாலும் அதை எய்தர் அதை வேக வச்சு சாப்பிடுங்க அல்லது சுட்டு சாப்பிடுங்க. விசில் அடிக்க போகுதுப்பா. ஒன்று, 2, 3, 4. ஓகே, இந்த விசில் அடிக்கிறதுக்குள்ளே நான் நிறையா வேலையை முடிக்கலான்னு பார்க்குறேன். ஒன்று பூண்டு உரித்து வைக்கிறது, இன்னொன்று வெங்காயத்தை உரித்து கட் பண்ணுறது, தக்காளியை உரித்து கட் பண்ணுறது. இதெல்லாம் செய்யணும்னு பார்க்குறேன். எந்த அளவுக்கு முடியுதுங்கிறது எனக்கு தெரியல. டக்கு டக்கு டக்குன்னு செய்வோம். சமையலில் ரொம்ப டைம் கன்சியூமிங். காயை உரிக்கிறது, காயை கட் பண்ணுறது தான், சமைக்கிறது கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட். சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க. இப்போ 150 கிராம் வெங்காயத்தை உரிச்சிருவோம்.
இந்த விசில் அப்பப்போ பார்த்தவங்க, ரொம்ப நேரம் விசில் வராமல் இருந்தாலே அது டேஞ்சர் தான். உள்ளே ரொம்ப ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ப்ரெஷர் வெளியே வராமல் ஏதோ அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே குக்கர் வெடித்து விடும். ஸோ இதை ஒரு விசிலாக நான் கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். ஒன்று இன்னும் 3 இருக்குது. ரெண்டு இப்போவே எனக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. நாலு. இன்னும் 1 எக்ஸ்ட்ரா விட்டுருவோம், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். 5 ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காய்கறி எடுத்து வெட்டுவோம். உடனே குக்கர் திறந்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் நிதானமாக தான் திறக்கணும். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அது ஆறிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் நம்ம இஞ்சி பூண்டை எடுத்து ரெடி பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு நல்லா தாராளமாகவே போடலாமே. நான் 1/4 கிலோ கறிக்கு அந்த இஞ்சி போடுறேன். நான் ஃபோன் சார்ஜ் இருக்கா? ஓகே, இவ்வளோ இஞ்சி போடுறேன். இஞ்சியோடைய தோலில் விஷம் தன்மை இருக்கும். அதனால் இஞ்சியோட தோலை எடுத்துட்டு தான் இஞ்சியை உபயோகப்படுத்தணும். அதனால் இஞ்சியோட தோலை இந்த பீலரை வச்சு பீல் பண்ணி எடுக்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22 நிமிஷம் ஆயிருக்கு. எந்த வேலையும் சிறப்பாக நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. ரொம்ப சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் உரித்து வெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களோட சமையல் கொஞ்சம் வேகமாக இருக்கும். சில பேர் சிட்டி லைஃப் பிஸி லைஃப்பில் இருக்கிறவங்க அது எல்லாத்தையும் நைட்டே வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து சமைப்பாங்க. இன்னும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியாக இருக்குங்கிறதுனால சில கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா உரித்து வெட்டியே தனியாக பேக் போட்டுலாம் விற்கிறாங்க. அதை வாங்கி உபயோகப்படுத்துகிற மக்களும் இருக்கிறாங்க. பொதுவாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா காயை வெட்டினோன்னே அதில் இருக்க சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்படி தான் வெட்டியிருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு வெட்டின இஞ்சி, உரிச்ச இஞ்சி. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளே தயாரிப்போம். சும்மா ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு இதுவும் இருக்குது பாருங்கள். இதை நான் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடுவேன். யூடியூப் வீடியோ பார்க்குற நீங்களே மக்களே, கரண்ட் போயிடக்கூடாதுன்னு வேண்டுங்க, இல்லாட்டி மிக்ஸி வேலை செய்யாது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் செய்யும்போது தண்ணி ஊற்றாமல் செய்யணும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். பட் நீங்கள் தாளிக்கும் போது சலசலன்னு இருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்
ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா கூட போதுமானது தான். நான் இன்னும் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா வால்யூம் கம்மியாக இருக்குன்னா சரியாக அரைப்பட மாட்டேங்குது. ஓகே, ஓரளவுக்கு அரைப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. லெட் அஸ் see. இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு கழுவிடுவோம், தக்காளி ஒரு கழுவிட்டு கடற்கடன் வெட்டி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரோட ப்ரெஷர் இன்னும் விசில் இறங்கலை, சாரி ப்ரெஷர் இன்னும் இறங்கலை. அது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஜென்ரலாக மேரிட் பீப்புளுக்கு தெரியும், அதில் ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த இங்கே நீட்டிகிட்டு இருக்க பாருங்கள், தொட்டா சுடும். இந்த நீட்டிகிட்டு இருக்கிறது வெளியே நீட்டிகிட்டு இருக்க வரைக்கும் குக்கரில் இன்னும் ப்ரெஷர் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது இறங்குற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நிதானமாக தான் சமைக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 15% தான் இருக்குது. ஓகே, குட். இப்போ வெங்காயத்தை ஒரு கழுவிக்கலாம். அதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கான பாத்திரம். இதுதான் நான் சமைக்கிறதுக்கான பாத்திரம். தெரியுதா ஃபுல்லாக? ரைட். ஓகே, இதுதான் நான் சமைக்கிறதுக்கான பாத்திரம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பாத்திரம் தான். அது ட்ரைப்ளை ஸ்டீல். என்னன்னா ரொம்ப அடி பிடிக்காது. அதுக்குன்ட்டு அடியே பிடிக்காதா கருத்துன்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கும். டக்குன்னு அடி பிடிக்காது. அதே மாதிரி உங்களோட சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இருங்க, கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கிறேன். ரைட், குட். ஸோ இன்னும் ப்ரெஷர் இருக்குது. இதில் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு சூடு ஏறணும். அதுக்கு உங்களார எண்ணெய் எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் இருக்குது. அப்புறம் போட்டு இஞ்சி பூண்டு இருக்குது, மசாலா அப்படி இதை கிண்டுறதுக்கு ஒரு கரண்டி. இது மாதிரி கிண்டும் போது யூஸ்வலாக பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எட்ஜில் பட்டு கை சுட்டுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த சைடை வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். என்ன சமைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் 3 அடுப்பு இருக்கிற ஸ்டவ்வு தான் வாங்கியிருக்கிறோம். இன்னும் வேணும்னா 4 அடுப்பு கூட வாங்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி செஞ்சுக்கிறேன். செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஷீல்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. இது கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கிட்டோமா, கொஞ்சம் ஏலக்காய் ஒரு பீஸ், அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை,
சின்ன பீஸ் பட்டை, அதுக்கப்புறமேட்டுக்கு பிரியாணி இலை ஒன்று, அப்புறம் கிராம்பு, இந்த மற்ற ஐட்டம் தூவி விடுவோங்க. நான் காமிக்கிறேன். அப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் எதுக்கு? சித்த வைத்தியர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஜீரகத்தை சாப்பிட வேண்டும் என்று. அதனால் கொஞ்சம் ஜீரகம் மாதிரி சோறல் மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு கேமராவில் காமிக்கணும். இதோ வந்துட்டேன். இதோ இப்படி தான் இருக்கும். லைட்டாக அப்படியே பொன்னிறமாக அப்படியே மெல்லமாக அப்படியே வறுத்துக்கிட்டோம்னு சொன்னேன். அது வறுத்துக்கிட்டு இருக்கும். வறுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கேப்பில் நம்ம கடன்ட்டு வெங்காயத்தை இப்படியாக நறுக்கிறோம். வரேன். வெங்காயத்தை கழுவி வெட்டிடுவோம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஹையில் வச்சா கொஞ்சம் வேகமாக சமைக்கலாம். பட் இருந்தாலும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வெங்காயத்தை வெட்டுறதுக்கு நேரம் வேண்டும். ஓகே, வெங்காயத்தை வெட்டுறதுக்கான சிறந்த இடம் ஒன்றும் இங்கே வச்சு வெட்டிடுறேன். இங்கே வெட்ட முடியாது. தண்ணி படக்கூடாதுங்க, பட்டுச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு இடையில நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிட்டு ஓகே, லைட்டாக பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இந்த பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு, அதை தூக்கி எப்படி உள்ளே போட்டுடுறேன். இந்த இஞ்சி பூண்டு வந்து ஒரு கிரிட்டிக்கலான கம்போனண்ட். அதை போட அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை பார்த்து அதை கிண்டணும். இப்போ நான் அதை கிண்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா வெங்காயத்தை வெட்ட நேரம் இருக்காது. எப்படி வெட்ட போகிறேங்கிறது எனக்கு தெரியல. பார்ப்போம். இப்போ நான் இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னதுன்னா, இதை வறுத்த உடனே வெங்காயத்தை போடணும். ஆனால் வெங்காயத்தை போடுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணியிருக்கணும். வெங்காயம் நான் இன்னும் கட் பண்ணல. ஸோ வறுத்தவங்கள வெங்காயத்தை படன்னு கட் பண்ணி ஒரு தட்டில் தூக்கி வச்சிடணும். எடுத்து வச்சிடணும். Let it be there. வெங்காயம் கட் பண்ண நேரம்லாம் வச்சோங்களேன், டக்குன்னு போட்டு மிக்சியில் ஒரு அரைச்சிட வேண்டியதாங்க. வெங்காயம் கட்டி அப்புறம் இதை கொஞ்சம் கிண்டி அப்புறம் திருப்பி கட்டிங், அப்புறம் அங்கே கொஞ்சம் கிண்டிங். வெங்காயத்துக்கு மேலே ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்பை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடணும். கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த காம்பு. ஸோ
இந்த காம்பை நீங்கள் தூக்கி போட்டுடணும். கொஞ்சம் வெட்டிங், அப்புறம் திருப்பி கிண்டிங். கிண்டுது, ஒட்டுது. வெங்காயத்தையும் கட் பண்ணி ரெடியாகிடும். ஓகே, இன்னும் 2 வெங்காயம் கட் பண்ணணும், வெட்டிடலாம். வெங்காயம் எதுக்கு ஜாஸ்தி போடுறேன்னா, யூஸ்வலாக நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது நம்ம ஃபைபர் கண்டென்ட்டே சாப்பிட்றதில்ல. ஸோ ஃபைபர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்லேருந்து நிறைய பிரச்சனை கொண்டு வந்து கொடுத்துரும். நமக்கு இந்த கட் பாக்டீரியான்னு இப்போ புதுசாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கட் பாக்டீரியாவுக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைபருங்கிறது நார் சத்துங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு அசைவத்துலேயும் நார் சத்து இல்லை. நார் சத்து வேணும்னா நீங்கள் சைவத்துக்கு தான் போயாகணும். அதனால் அசைவத்தை விட்டுட்டு நம்ம சைவத்துக்கு போகணும்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப அநியாயங்க. அதனால் அசைவத்தோட கூட சேர்ந்து லைட்டாக சைவத்தை சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வி ஆர் குட். ஓகே, கிட்டத்தட்ட இந்த பொன் நிறமாக வறுக்கணும். நான் காமிக்கிறேன். லைட்டாக ஃபேன் போட்டுறேன். இது அப்பப்போ இதோ சட்டியில் இது மாதிரி ஒட்டிக்கும், தெரியுதுங்களா? இதை நான் கத்தியை வச்சு அப்படி சீவிட்டேன்னா போயிடும். இதுதான் சரியான சமையல், தப்பான சமையல்லாம் இல்லைங்க. எனக்கு இது சரிப்பட்டு வருது, நான் செய்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சரிப்பட்டு வச்சு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம தக்காளியை அலசி ஊற்றிடுவோம். தக்காளியை கொஞ்சம் நல்லா கழுவுங்க. ஏன்னா தக்காளி இருக்கிற இடத்துல தக்காளியை சாப்பிட்றதுக்கு எலியெல்லாம் சாப்பிட்டு போகும். நீங்கள் சாப்பிட்ற தக்காளி மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு எலி மிதித்த தக்காளியாக கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தக்காளி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு அதிர்ச்சியான தக்காளியை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். வரேன் கிண்டி முடிச்சுட்டு சொல்கிறேன். நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ற தக்காளி அது வேறு டைப் ஆஃப் தக்காளி, ரொம்ப நல்ல டைப் ஆஃப் தக்காளி. பட் நம்ம இப்போ சாப்பிட்றது மரபணு மாற்றப்பட்ட தக்காளி. என்ன மரபணு மாற்றுறாங்கன்னா, தக்காளியில் தக்காளியோட தோலில் தவளையோடைய தோலோட மரபணு தூக்கி செலுத்தி இருக்கிறாங்க. எதுக்குன்னா தக்காளி சீக்கிரம் கெடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சாப்பிட்ற அத்தனை தக்காளியும் அந்த மாதிரி தோலில் மரபணு மாற்றப்பட்ட தக்காளி தான். ஓகே, இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிற வெங்காயம் எப்படி இருக்குன்ட்டு. 1 செகண்ட். அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். தீய ஆரம்பிக்கும் போதே நம்ம தூக்கி வெங்காயத்தை போட்டுருவோம்.
வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கிண்டணுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு கிண்டணும். ஓகே, அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்ட வேண்டியதான். இப்போ நான் திருப்பி செல்ஃபோனை அதே இடத்துல வச்சுட்டு கிண்டுறேன். சார்ஜ் எவ்வளோ இருக்குது? 65%. ஓகே, பேசுறது கேட்குதா? கேட்குது. போட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி என்ன பண்ணுறோம்னா, இந்த தக்காளியும் வெட்டி, சில பேர் துண்டு துண்டாக வெட்டுவாங்க, சில பேர் தக்காளி அரைப்பாங்க. உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை பண்ணுங்கள். நான் நேரமின்மைங்கிறதுனால அதை அரைச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பர்டீஸாக இருக்கவங்க சொல்லுவாங்க, துண்டு துண்டாக ஓட்டினா ஒரு டேஸ்ட்டுங்க, அது மாதிரி வரவே வராதுங்கம்பாங்க. இன்னும் சில பேர் அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டுங்க, அந்த மாதிரி வரவே வராதுங்க அப்படிம்பாங்க. எது உங்களுக்கு சிறந்து வருதோ அதையே நீங்கள் செய்யுங்கோ. ஸோ தக்காளி வந்து யூஸ்வலாக சரி, வெங்காயம் யூஸ்வலாக சரியாக நிறைய வதங்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு உப்பை மலை சாரல் மாதிரி போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். சில பேர் வதங்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க, நான் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய், அப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி நான் பர்சனலாக இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி சட்டி தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் இப்படி பிடிச்சி தூக்கி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகே, மிக்சியில் போய் நம்ம அரைச்சிருவோம். தக்காளி அரைச்சிருவோம். இதில் கொஞ்சம் உப்பையும் போடுறேன் நான், ஸோ தட் சீக்கிரமாக வதங்கும். சும்மா லைட்டாக போட்டுட்டு கை கழுவோம். சரி, இப்போ சிம்லேருந்து ஒரு மீடியமான ஹைக் வைக்கிறேன், ஸோ தட் இது சீக்கிரமாக வணங்கும். பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. இங்கே ஓரளவு இருக்குது. சரி, எடுத்துகிட்டு செல்ஃபோன் சார்ஜ் போட்டு. ஓகே, செல்ஃபோன் சார்ஜ் இருக்கட்டும். இப்போ வெங்காயம் எப்படின்னா, இந்த
பொன்னிறமாக வரும்னு சொல்லுவாங்க. பொன்னிறமாங்கிறது அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் போயிட்டு லைட்டாக தீய ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பொன்னிறம். ஸோ அது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி போடுறேன். எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன். ஸோ தட் நான் வேகமாக கிண்டணும். ஓகே, ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் தக்காளி கலக்கிறேன். அதே மாதிரி இப்போ குக்கர் திறக்கலாம். இவ்வளோ நேரம் குக்கர் ப்ரெஷரில் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் சேஃப்டியாக குக்கர் திறக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு குக்கர் திறங்க. எஸ், குட். எவ்வளோ சூடு பாருங்கள். எவ்வளோ நேரம் எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோ இதான் கறி, இதான் வெங்காயம், கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்ச தக்காளி தூக்கி போட்டுருவோம். அரைச்ச தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணணும். அதை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, முதல்ல இதை நல்லா கிண்டணும். கொஞ்சோண்டு மிக்சியில் இருக்கும் தக்காளி, அதையும் வலிச்சு போட்டுறேன். இந்த தக்காளி போடுறதுல ஒரு கிரிட்டிக்கல் இருக்குது. வெங்காயத்தை ரொம்ப வணக்கிட்டு போட்டிங்கன்னா கிரேவி ஃபுல்லாக தீஞ்ச வடடிக்கும். அரை வேக்காடாக வணக்கிட்டு போட்டிங்கன்னா கிரேவி ஃபுல்லாக வந்து பச்சை வெங்காயம் வடடிக்கும். அதனால் ஒரு லேசானது முதல் மிதமானது வரை வந்ததுக்கப்புறமேட்டுக்கு போட்டிங்கன்னா நல்லா வரும். ஓகே, இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் நம்ம தேவையில்லை, வேலை இல்லை. தக்காளி வெங்காயம் நல்லா ஹையில் வச்சு சும்மா கிண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் அந்த மிளகாத்தூள், உப்பு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ண போகிற மசாலா பிரத்யேகமான எங்கள் வீட்டில் செய்யப்பட்ட ஒரு விசேஷமான மசாலா. தோ சீக்ரெட் மசாலா. என்ன மசாலானா இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கலந்து ஒரு பொடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது கொஞ்சம் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துக்கிறேன். மஞ்சத்தூள் சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போதும், ஒன்றும். அதுக்கப்புறமேட்டுக்கு
நான் யூஸ்வலாக மிளகாத்தூள் சாப்பிட்ற ஆள் கிடையாது. அப்புறம் இங்கே ஒரு மசாலா இருக்குது. இதுவும் எங்கள் வீட்டிலேயே செய்யப்பட்ட ஒரு பிரத்யேகமான மசாலா. இதுலேயும் வேறு ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இப்போ ஒரு கலக்கு கலக்கும். கொஞ்சம் சூடேறட்டும். சூடேறும்போது இதை கொஞ்சம் மூடி வச்சிருவோம். கொஞ்சம் தக்காளி நீங்கள் அரைச்சி ஊற்றுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டணும், அல்லது மூடியும் வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு கேப்போட மூடி வச்சிடுறேன். இப்போ கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நைஸ் ஸ்மெல். இந்த கறியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த தண்ணியோடு நீங்கள் கிரேவியில் ஊற்றுங்க. சில சமயத்தில் நான் வந்து மட்டன் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கறியோட கொதிக்க வச்ச தண்ணி தான் அது. இது கொஞ்சம் லைட்டாக சுண்டுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மட்டன் தண்ணியோடு இருக்கிற மட்டன் தூக்கி உள்ளே போட்டுருவேன். நான் பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சார்ஜ் இருக்குது. இப்போவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. குட். நான் மிளகாத்தூள் போடுறது இல்லைங்க. ஏன்னா மிளகாத்தூள் வந்து தமிழர்களுடைய கிடையாது. அது நம்மக்கிட்ட வந்து மிளகை வந்து வெள்ளைக்காரங்க எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக காரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காய் மிளகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடைய அந்த காலத்து பொருள் வந்து என்னதுன்னா மிளகு காய். அதனால தான் மிளகாய் அப்படின்னு வந்துச்சு. ஏன் மிளகு காயின் பேர் வந்துச்சு? மிளகு மாதிரியே காரமாக இருக்குது, அதே சமயத்தில் இது ஒரு காய் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால மிளகு காய் அப்படின்னு வந்துச்சு. 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய வரும்போது பெப்பர் மிளகை நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போகும்போது ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நம்மளுடைய மரபணுக்கு வந்து மிளகாய் உகந்ததா அப்படின்னா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன், பட் தெரியல. மிளகாய் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். சில டைப் ஆஃப் மிளகா வந்து ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸோ அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிளகா வந்து கேன்சர் மிளகாய் ஆயிரும். சாதாரணமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த மிளகா வந்து கேன்சரை குணப்படுத்துகிற தன்மை கொஞ்சம் இருக்குது. பட் அந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணிச்சு, ஃபங்கஸ் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த மிளகா வந்து கேன்சர் கொடுக்கக்கூடிய மிளகாயாக மாறிடும். எந்த மிளகா கேன்சர் கொடுக்கக்கூடிய மிளகா, எந்த மிளகா கேன்சர் கொடுக்காத மிளகாங்கிறது கலரில் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நீங்கள் கடையில் வந்து மிளகா தூள் அப்படின்னு அரைச்சிங்கன்னா அதெல்லாம் பார்த்து அரைப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது. எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிளகாயை நிப்பாட்டிட்டேன். ரொம்ப ரேராக தான் மிளகாத்தூள் போடுவேன் நான், இல்லாட்டி நான் மிளகாத்தூளே போடுறதில்ல. ஓகே ஓகே குட் குட். நல்ல கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லா சுண்டிடும். பார்க்க சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட பேசிகிட்டே மிளகுத்தூள் போடுறத விட்டுட்டேன்.
அதனால தான் மிளகாத்தூள் போடுறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து இதோ மிளகுத்தூள் ஸோ கொஞ்சமாக போட்டு ஓகே மிளகுத்தூள் போட்டு திருப்பி கிண்டுவோம். மிளகுத்தூள்லேயே ஒரு காமெடி இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் செய்கிற மிளகுத்தூள்னா ப்ராப்பராக மிளகு எடுத்து அந்த மிளகை அரைச்சி நம்ம தூள் செய்கிறோம். கடையில் வாங்குகிற மிளகுத்தூள் அப்படின்னா சில கடையில் சில பிராண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிளகு செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி போட்டு உங்களுக்கு மிளகுத்தூள் மாதிரி கொடுத்துட்றாங்க. மொத்தமான மிளகு செடியிலையுமே அந்த காரத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த மிளகு விதையில் இருக்கிற காரத்தன்மை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க லாப நோக்கத்தில் மிளகு செடியை எடுத்து அரைச்சி போட்டுடுறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகு விதை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் சில கடையில் மிளகு பவுடர்னு சொல்லி விற்கிறது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஏன்னா அது மிளகு விதையிலேருந்து எடுத்தது கிடையாது, மிளகு செடி அரைச்சி எடுத்த மிளகுத்தூள். ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான தகவல், தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, அழகாக சுண்டிருச்சு. பார்க்க சும்மா அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் நம்ம மட்டனை கலந்துருவோம். உங்களுக்கு கேமரா காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதோ பாருங்கள், அழகாக வந்துருச்சுங்களா. இதுக்கு மேலே அடி பிடிச்சி தீய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோடைய அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே கலந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வதக்கினா தான், அவ்வளோதான். வெரி சிம்பிள். எதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. வெங்காயத்தை வெட்டுறதுக்கு, தக்காளி அரைக்கிறதுக்கு, பூண்டை உரிக்கிறதுக்கு, இஞ்சியோட தோலை உரிக்கிறதுக்கு, இதுக்கு தான் இவ்வளோ நேரம். சில இடத்துல வந்து டொமேட்டோ பியூரின்னு விற்பாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பியூரின்னு விற்பாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி அரைச்சி கூழாக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் சமையல். ஒன்று ஒன்றா செய்கிறதுனால எனக்கு வந்து நேரமாகுது. பட் நேரமாகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இன்றைக்கி ஹாலிடே தான், ஆரோக்கியமாக சமைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி இதெல்லாம் கலந்துடணும். இந்த தண்ணியோடு சேர்ந்து கலந்துருங்க, பிரச்சனை இல்லை. தண்ணியில் ரொம்ப சத்தான தண்ணி தான் அது. அப்படியே கலந்துருங்க. கலந்துட்டு இதை ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். இந்த தண்ணியில் இருக்கிற சாறு வந்து கறியில் இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் லிக்விடான கிரேவியாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்லாம், அல்லது கிரேவியை வந்து நல்லா சூடேற்றி அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்லாம். அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ நான் கொஞ்சம் சூடு ஏற்றுறேன். நான் நல்லா சுண்டை வச்சு சாப்பிட போகிறேன். கேமரா திருப்பி அதே இடத்துல வச்சிடுறேன். ஓகே, திருப்பி சார்ஜ் போட்டுடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே மூடி வச்சு ஹையில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் வெந்துடும், கிரேவி நல்லா வந்துடும். இப்போ தான் நமக்கு தேவைப்படுறது இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு. எடுத்து மூடி வச்சு நல்லா ஒரு ஹையில் வச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி தேஞ்சு போயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு இதனுடைய இது வேகிறதுக்கு எப்படி ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓவரால் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். செல்ஃபி மூடுக்கு வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த
இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவியில் இது வரைக்கும் எடுத்தோடனே கறி வெளிச்சம் நல்லா இருக்கா? ஓகே. எடுத்த உடனே கறி எடுத்து நல்லா அலசி, அதில் சம்டைம்ஸ் நீங்கள் லோக்கல் கடையில் வாங்கினீங்கன்னா ஆட்டோட முடி இருக்கும், பட் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மரத்துகள்கள் இருக்கும், அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா அலசும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் அதை அலசினதுக்கு அப்புறமேட்டுக்கு குக்கரில் எடுத்து வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சேன். கறியோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை விசிலுங்கிறத நீங்கள் முன்ன பின்ன வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து கறி நல்லா கடித்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருக்கும், அவங்க வந்து அறவே கடாக எடுப்பாங்க. நான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நல்லா ரசித்து பொறுமையாக நிதானமாக மென்று சாப்பிட்ற மாதிரி கறி வெந்திருக்கணும். நீங்கள் சில கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கெல்லாம் போகலாம், லைக் ஏதாவது ஒரு பெரிய கல்யாணத்துக்கோ விருந்துக்கோ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கறி வந்து முக்காவே கடை தான் இருக்கும். ஏன் முக்கால் விளக்காடாக இருக்குன்னா, நீங்கள் டக்குன்னு அதை முழுங்கிட முடியாது, உட்காந்து நிறைய மென்னுக்கிட்டே இருக்கணும், வாய் வலிக்கும். வாய் வலிக்காதுனா நீங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டீங்க. இது ஒரு டாக்டிக்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, குட். ஸோ நான் அப்படி இருக்கணும் ரூமில், எனக்காக நான் சமைக்கிறேன், அதனால் நான் நல்லா ஆரோக்கியமாக சமைக்கிறேன். நல்லா வேக வச்சு 1 செகண்ட். ஓகே, நல்லா வேக வச்சு அதில் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல, வச்சிட்றேன்ப்பா. ஓகே, நல்லா வேக வச்சு ஒரு 4-5 விசில் அடிக்க விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீன்வைல் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜீரகம், இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதெல்லாம் லைட்டாக கிண்ட விட்டு ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் கிண்டிட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கிண்டிட்டு இதை கிண்டிக்கிட்டு இருக்கும்போது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி தூக்கி உள்ளே போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பெரிய வெங்காயம்லாம் நல்லா இருக்கு, நீர்த்தன்மையெல்லாம் வெளியே போய் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்து கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட சைஸ்லாம் சுருங்கும் போது தீரதுக்கு கொஞ்சம் முன்னாடி, தீய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தக்காளியை எடுத்து தூக்கி போட்டேன். தக்காளியை அரைச்சி போட்டேன். சில பேர் வெட்டி போடுவாங்க, சில பேர் அரைச்சி போடுவாங்க. சில பேர் பெரிய வெங்காயம் பிரயோகப்படுத்துவாங்க, சில பேர் சின்ன வெங்காயம் பிரயோகப்படுத்துவாங்க. அது உங்கள் இஷ்டம். சின்ன வெங்காயம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும், இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். பட் எனக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை நேரம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்துக்கு போகிறேன். ஸோ போட்டு இதெல்லாம் கிண்டிட்டு, இந்த மிக்சரை கிண்டிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் ஆப்ஷனல், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் உப்பையும் தூக்கி போட்டு நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் விசில் அடிக்க விட்டிங்க பார்த்தீங்களா கறி, அது தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் மட்டன் கிரேவி ரெடி. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம், வாங்க காமிக்கிறேன். வா, சும்மா தக்க 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 தக்கன்னு இருக்கா, அப்படியே கிண்டுங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கிறேன். அவ்வளோடாப்பா, அதெல்லாம் என்ன ஒரு டேஸ்ட், என்ன ஒரு நறுமணம். இப்போ தண்ணி நிறையா இருக்குன்னா நான் ஜாலியாக கிண்டிகிட்டு இருக்கேன். தண்ணி கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சதுன்னா தீஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து கிண்டுவேன். இதில் எவ்வளோ உப்பு இருக்குங்கிறத நான் பார்க்கலைங்க. நான் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். ஆனால் நீங்கள் வந்து தேவைப்படும் போது உப்பு எவ்வளோ இருக்குது, காரம் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர், அருமை அழகாக வந்திருக்கு. திருப்பி லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் மூடியை போட்டு மூடிடுறேன். இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸோ இதில் இருக்க நன்மைத்தன்மைகளை சொல்கிறேன். நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். சார்ஜ் ஓகே இருக்குது. இதில் இருக்க நன்மைகளை சொல்லிடுறேன். ஸோ என்னன்னா, தக்காளி அதில் கொஞ்சம் விட்டமின் சி, ஏலாம் இருக்குது. லங்ஸை சுத்தப்படுத்துறதுக்கு உதவும். அதுக்கு தம் அடிச்சுட்டே தக்காளி சாப்பிட்டா நல்லா ஆகிவீங்களாம் கேட்டால் நல்லா ஆக மாட்டீங்க. ஸோ அடுத்தது வெங்காயம் வந்து இயல்பாகவே ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும், இம்யூனிட்டி பூஸ்டர், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வெங்காயத்தை நீங்கள் நிதானமாக சாப்பிட்ணும். ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். இது வெங்காயத்தோட நன்மை. இஞ்சி,
பூண்டு இதயத்துக்கு ரொம்ப நல்லது, இஞ்சி எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையாதத்துக்கு அதில் போட்டிருக்கோம். இது இல்லாமல் மட்டன் இயல்பாகவே மட்டன் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நிறைய இடத்துல மட்டன் சாப்பிடாதீங்க சொல்லுவாங்க. நம்பாதீங்க. மட்டன் ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அதை அளவாக சாப்பிடணும். நான் உட்காந்து சாப்பிட்டா நான் 1/2 கிலோ தான் சாப்பிடுவேன், 1 கிலோ தான் சாப்பிடுவேன்னா மட்டன் கெட்டது தான். சும்மா ஒரு 4 பீஸ் சாப்பிடுவேன் அப்படின்னா மட்டன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது 1/4 கிலோ தான். அதை காலையில் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நான் சாப்பிடுவேன். அல்லது நானும் என்னுடைய சிஸ்டரும் சேர்ந்து அதை ஷேர் பண்ணிக்குவோம். சிஸ்டர் வந்து 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, என்னது 1/4 கிலோவா அப்படின்லாம் பார்த்தாங்க. பட் தினமும் சாப்பிட்ணும் அல்லது அடிக்கடி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடரேட்டான குவான்டிட்டி ரொம்ப நல்லது. ஓகே, திருப்பியும் போய் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வரேன். சார்ஜர் இல்லைங்கப்பா. ஃபோன் பேட்டரினோ. ஓகே. குட். அருமை அருமை அருமை. சூப்பர் சூப்பர். குட். சரி, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். 1 minute. சரி. ஓகே, இப்போ இது சிம்மில் தான் இருக்குது. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இன்னும் கூட இதை கிண்டலாம், இப்போவே கூட ஆஃப் பண்ணலாம். பட் இன்னும் கிண்டிருந்தா கூட கிண்டிட்டு நீங்கள் பொறுமையாக கூட ஆஃப் பண்ணலாம். சரிங்க. ஸோ ஹவ் இஸ் த மசாலா டேஸ்ட்? நல்ல வாசம். கொஞ்சோண்டு பச்சை கறி வாடை அடிக்குது. தக்காளி இன்னும் சுண்ட வேணும், சுண்டது பத்தலை. அப்புறம் சரி, அப்போ இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருவோம். யூஸ்வலாக ப்ரெஷர் குக்கிங் நாட் ஸோ குட் ஃபார் ஹெல்த். பட் வேகமாக சமைக்கணும்னா ப்ரெஷர் குக்கர் இஸ் த ஒரே சாய்ஸ். பாப்போம். அண்டு இந்தியாவில் மட்டும்தான் நம்ம ஒரு நிமிஷம் ஓகே, இந்தியாவில் மட்டும்தான் நம்ம கறினா நான் மொரிஷியஸில் சில பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க கறி அப்படியே சாப்பிட மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்து சாப்பிடுவாங்க. அவங்க சைடு என்ன பிரச்சனைனா கறியை வந்து அரை வேக்காடாக சாப்பிடுவாங்க. நமக்கு அதை செட்டு போட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயம் என்னன்னா, கறி சாப்பிட்டாலும் கறி மட்டும் சாப்பிட மாட்டாங்க, கூட வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கொடுக்கும். நமக்கு அப்படி ஒன்று கூட வெஜிடபிள் சாப்பிட்ணுங்கிற ஒன்றே நமக்கு இருக்கிறதில்ல. ரொம்ப ரொம்ப தவறானது. ஏதோ ஒரு இடத்துல கறி விருந்து அப்படின்னா ஃபுல்லாக கறி மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அதை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும். இது கூட ஃபைபர் சாப்பிட்றது நம்மளுடைய செரிமானத்துக்கும் உதவும். இன்னொன்று, கறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்.
கறி வந்து எந்த கறியாக இருந்தாலும் சரி, கோழி எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடம்புல போகுது அப்படின்னா அது நம்ம உடம்புல இருக்க நிறைய தண்ணியை உறிஞ்சி தான் அதை டைஜஸ்ட் பண்ணும். அப்படி உரியும் போது நம்ம உடம்புல தண்ணி பற்றாமல் போச்சு அப்படின்னா சரி டைஜஷன் இருக்காது, திருப்பியும் உங்களுக்கு சத்து நிறைய கிடைக்காது, அல்லது கான்ஸ்டிபேஷன் மாதிரி மலசிக்கல் மாதிரி பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது. லைட்டாக ஸோ தட் அந்த நீராவி வெளியே போகும். நீராவி வெளியே போச்சுன்னா கிரேவியோட அளவு கொஞ்சம் சீக்கிரம் கம்மியாகும். ஓகே, இது வரைக்கும் எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 11 நிமிஷம். இதில் அதிகப்படியான நேரம் போனது காயை வெட்டுறதுல, காயை உரிச்சதில் அண்ட் கறி கழுவுனதில். ஒருவேளை இப்போ சில சிட்டியில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, கறியை எடுத்து உரித்து துண்டு துண்டாக வெட்டி இந்த முடி மரத்துகளுக்கெல்லாம் இல்லாமல் சேர்த்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கறி வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் நேரம் மிச்சமாகும். ஆனால் அப்படி கறி வாங்குறது கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் காயை மட்டும் நீங்களே வாங்கி பார்த்து உரித்து நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கடையில் உரிச்சதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, வெங்காயம் கொஞ்சம் இருக்குது. இன்னொன்று, நான் சாப்பிடும்போது யூஸ்வலாக ஒரு 5 பச்சை வெங்காயத்தை தான் தினமும் சாப்பாடில் சாப்பிடுவேன். ஸோ இந்த கேப்பில் குட். நைஸ் நைஸ். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒன் செகண்ட், சூப்பராக வந்துருச்சு, காமிச்சிடுவாங்க. ஓகே, ஃபென்டாஸ்டிக்காக வந்துருச்சுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அப்போ அப்படியே காமிச்சிடுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வாழை இலை இருக்குது. இந்த வாழை இலைக்குள்ளார இந்த கொதிக்கிற கறியை தூக்கி போட்டு மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக வரும். வாழை இலையை வெட்டுறது தனி கலை. கொஞ்சம் அசந்து வெட்டினீங்கன்னா இலை வீணாக போயிடும். எடுத்தீங்கன்னா இலை 2 உடையும். அப்படி வெட்டணும். வெட்டிட்டு அதை பிரிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். வாழை இலை கழுவிடுறேன். ஸோ இது சாப்பாடு போய் வாழை இலையில் மிக்ஸ் ஆகும்போது இதில் வந்து கொஞ்சம் இந்த பேஸ் தன்மை, பேஸுங்கிற அசிட்டிக் பேஸ்ன்னு சொல்லுவேன், தமிழ் என்னன்னு தெரிலங்க. பட் என்னதுன்னா, இன்டைஜஷனை சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்கான தன்மையை குறைக்கக்கூடிய இந்த வாழை இலைக்கு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கறியை எடுத்து ஒரு தட்டில் போட்டு அந்த வாழை இலையில் மேலே வெளியே வச்சு மூடிட்டேன்னு வச்சோங்களேன், அதுக்கப்புறம் சும்மா சூப்பராக இருக்கும். கொதிய கறி எடுத்து வாழை இலையில் தூக்கி போட்டு
மசாலா பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக அருமையாக இருக்குது. தோ காமிக்கிறேன். டடா. ஸோ மட்டன் மசாலா ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதான் பாத்திரம். ஸோ ஓகே, இதை கொஞ்சோன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டெப் பண்ணாமல் கொஞ்சோன்னு எடுத்து ஓகே. பரவாயில்ல. ஓ மை காட், ஃபோன் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுங்க. 1 செகண்ட். ஓகே, உப்பு காரம்லாம் நல்லாயிருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் போட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலி கறியை கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன். பார்ப்போம். நல்லா சுடுப்பா. சூடு தாங்க முடியல. மசாலா நல்லா தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளோ சமைச்சிட்டு கறியை சாப்பிடாட்டி நல்லா இருக்குமா என்ன? இருக்கு வந்துட்டேன். ஓகே, ஒரு சின்ன துண்டு கறி எடுத்துட்டேன். எடுக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கறி உள்ளார போய் மசாலா போகலை. பட் நல்லா வெந்திருக்கு. கறி இன்னும் ஒரு விசில் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கே நான் 5 விசில் அடித்தேன். நான் இன்னும் ஒரு விசில் அடிச்சிருக்கணும். நல்லா இருக்குங்க. ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் நான் சாப்பிட போகிறேன். ஸோ இதுதான் இந்த ஃபுல் அன்கட் வீடியோ ஆஃப் மட்டன் மசாலா செய்கிறதுக்கான வீடியோ. ஸோ 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்கு. இதை முடிஞ்சால் எடிட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வீடியோக்குள்ளே நான் போடுறேன். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நாளைக்கு இனிய நாளாக அமையட்டும். விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.